என் பெயர் நந்தினி சுரேஷ். நான் ஒரு எம்எஸ்சி பிஎட் முடிச்ச ஒரு பட்டதாரி. இது எனது மாடி தோட்டம். நகரங்கள்ல இடம் குறைவா இருக்கிறதுனால வீட்டிலேயும் மாடி செடிகள் வளர்ப்பது இன்னைக்கு வந்து எல்லா பெண்களுமே செய்யறாங்க. சிறிய மாடி தான், பெரிய இயற்கை உலகம் எனக்கு. முதல்ல நான் வந்து ஒரு 2 செடிகள் மட்டும்தான் வளர்த்தேன். அது வளர வளர வந்து ஆரம்பிக்கும் போது அதை பார்த்த ஒரு சந்தோஷம் எனக்கு ரொம்ப அதிகமா வந்து கிடைச்சது. தினம் தினம் ஆரம்பிச்சேன், பலனை எதிர்பார்க்காம. அது ஒரு செடி அல்ல, என் குழந்தை போல எனக்கு தோணுச்சு. வந்து தினமும் அதை பார்த்து பேசுவேன். வேலை பிஸியா இருந்தாலும் சில நிமிடம் செடிகளோட செலவழிக்கிறத மன அமைதியாக இருக்கிறத நான் உணர்ந்தேன். எனக்கு மருத்துவ தேவையில்லை என்பதை வந்து இந்த செடிகள் உணர்த்தியது. இந்த மாடித்தோட்டம்ன்றது வந்து எனக்கு சாதாரண பொழுதுபோக்கா இல்ல, அது என் மனசுக்கு ஒரு அமைதி தந்த ஒரு உலகம் என்பதை வந்து நான் உணர்ந்தேன். இந்த மாடித்தோட்டம் எனக்கு கத்துக் கொடுத்தது என்னன்னா, தன்னம்பிக்கை, பொறுமை, அன்பு, பராமரிப்பு. என்னை வைத்து உன்னால என்ன செய்ய முடியும்னு எனக்கு வந்து ஒரு கேள்வி கேட்டது போல தோணுச்சு. அப்போதான் வந்து அதுக்கப்புறம் ஆரம்பிச்சதுதான் என்னுடைய யூடியூப் வலைதளத்துல என்னோட வண்ணமயில் கார்டனிங் சேனல். இப்போதைக்கு வந்து 3000 சப்ஸ்கிரைபர் தாண்டி சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. மேலும் சிறு சிறு செடிகள் வளர்த்து வைக்கும் கலையை வந்து கற்றுக் கொடுத்தது இந்த மாடித்தோட்டம். என் செலவிற்கு காசு கொடுத்தது. இந்த வீடு கட்டி 2 வருஷம் தான் ஆச்சு. இதற்கு முன்பு, அதாவது 2008 இருந்தே எனது இந்த சின்ன மாடித்தோட்ட பயணம் வந்து ஆரம்பிச்சது. ஒரு செடி, 2 செடியா, 2 செடி, 3 செடி, அப்படி பல மடங்கு வளர ஆரம்பிச்சது. அதுவும் என்னுடைய வாடகை வீட்டுல இருந்தே என்னுடைய ஜேர்னி ஆரம்பிச்சது. ஸோ இது வரைக்கும் ஒரு 5 வாடகை வீடு வந்து நாங்கள் என்னுடைய சூழ்நிலை காரணமா மாறி இருப்போம். என்னோட தனிமைக்கு ஒரு முழு நண்பனாக வந்து செடிகளை வளர்க்க ஆரம்பிச்சேன். வாடகை வீட்டுல இருந்தாலும் பல இன்னல்களை வந்து கடந்துதான் இந்த செடிகளை வந்து நான் மாடித்தோட்டத்துல வச்சு வளர்த்துட்டு இருந்தேன். செடிகளுக்கு ஒரு நிரந்தர இடம் இல்லாம தேடிட்டே இருந்தேன். அப்போ எனக்கு கிடைச்சதுதான் என்னுடைய இந்த சொந்த வீடு. வந்து 2 வருடம் தான் ஆச்சு. அப்பவே முடிவு பண்ணி என்னுடைய வீட்டை சுற்றி காற்றை சுத்தப்படுத்தக்கூடிய, வெப்பத்தை குறைத்து தூய்மையான ஆக்சிஜன் நமக்கு வந்து தரணும். அப்படிப்பட்ட செடிகளை வந்து நம்ம வீடை சுத்தி நம்ம வைக்கணும்னு சொல்லிட்டு மாடியிலையும் செடிகளை வச்சிருந்தேன். மாடியில வச்சிருந்த சில செடிகள் தான் வந்து வீட்டை சுத்தியும் வச்சிருக்கேன். அப்போ மாடியில இருந்து செடிகளுடைய அளவு குறைய ஆரம்பிச்சது. மாடியின் செடிகள் வளர்ப்பது வந்து ஒரு மன அமைதியும், அதை பராமரிக்கிறதுல தினம் தினம் வந்து ஒரு உள்ளார்ந்த ஒரு ஆர்வமா எனக்கு இருந்துகிட்டே இருந்தது. மேலும் இது அடுத்த லெவல் கொண்டு போகணுன்றதுக்காக நான் ஆரம்பிச்சதான் என்னுடைய யூடியூப் வண்ணமயில் கார்டனிங் சேனல். அண்ட் வந்து ஒரு சின்ன வியாபாரமாகவும் இதை வந்து நான் கொண்டு போயிருக்கேன். அது நந்தினி சுரேஷ் ஹோம் நர்சரி கார்டன் சொல்லிட்டு ஆரம்பிச்சிருந்தேன். அதுவும் சக்சஸ்ஃபுல்லா கொஞ்சம் போயிட்டு இருக்கு. ஸோ இதுதான் அதுவே எனக்கு வந்து ஒரு வியாபாரமாக வந்து தோணுச்சு. ஸோ அப்படி ஆரம்பிச்சதான் நந்தினி சுரேஷ் ஹோம் நர்சரி கார்டன். நாம வளர்க்கிற ஒவ்வொரு செடியும் நம்மை வளர்க்கும்னு வந்து கேள்விப்பட்டிருக்கேன். அது என்னுடைய வாழ்க்கையிலையும் நடந்தது. மாடித்தோட்டம் தானே என்று நினைப்பவர்களுக்கு மத்தியில இதற்கு எனது முயற்சியால ஒரு முழு அங்கீகாரம் வந்து எனக்கு வாங்கி கொடுத்தது இந்த மாடித்தோட்டம். இதற்காக 2 அவார்டுகளை வந்து வாங்கியிருக்கேன். ஹர் மேஜஸ்ட்ரி ஃப்ரம் பிஎன்ஏ குயின்ஸ்ல இருந்து தி சிங்கப்பெண் சொல்லிட்டு ஒரு அவார்டு. எனக்கு வந்து இந்த 2 அவார்டுமே வந்து எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை வந்து கொடுத்தது. மேலும் என்னுடைய வெற்றி பழிகளை வந்து நான் மேலும் ஏற 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 எனக்கு இது ஒரு பெரிய ஒரு அங்கீகாரமா வந்து எனக்கு இந்த மாடித்தோட்டம் தான் கொடுத்தது. அதுவே எனக்கு வந்து ஒரு வியாபாரமாக வந்து தோணுச்சு. ஸோ அப்படி ஆரம்பிச்சது தான் நந்தினி சுரேஷ் ஹோம் நர்சரி கார்டன். நாம வளர்க்கிற ஒவ்வொரு செடியும் நம்மை வளர்க்கும்னு வந்து கேள்விப்பட்டிருக்கேன். அது என்னுடைய வாழ்க்கையிலையும் நடந்தது. மாடித்தோட்டம் தானே என்று நினைப்பவர்களுக்கு மத்தியில இதற்கு எனது முயற்சியால ஒரு முழு அங்கீகாரம் வந்து எனக்கு வாங்கி கொடுத்தது இந்த மாடித்தோட்டம். இதற்காக 2 அவார்டுகளை வந்து வாங்கியிருக்கேன். ஹர் மேஜஸ்ட்ரி ஃப்ரம் பிஎன்ஏ குயின்ஸ்ல இருந்து தி சிங்கப்பெண் சொல்லிட்டு ஒரு அவார்டு. எனக்கு வந்து இந்த 2 அவார்டுமே வந்து எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை வந்து கொடுத்தது. மேலும் என்னுடைய வெற்றி பழிகளை வந்து நான் மேலும் ஏற 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 எனக்கு இது ஒரு பெரிய ஒரு அங்கீகாரமா வந்து எனக்கு இந்த மாடித்தோட்டம் தான் கொடுத்தது.